போங்க. அப்பா பிரபா. என்ன பாட்டி? பிரபா, த்ரிஷா எங்க இருக்கா? தெரியலையே பாட்டி. தெரியலன்னா என்ன அர்த்தம்? உனக்கு அவளை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க எங்கே இருங்க, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். நீ இரு, நானே தேடி பாத்துக்கிறேன். அதுவும் அங்க பாரு, அங்க இருக்கா அவ. சரி. அம்மா த்ரிஷா, நீ எங்கம்மா போயிட்ட? ஏதாவது வேலை இருக்கா பாட்டி? ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. இங்க வா. இது என்ன பாட்டி? இது திருஷ்டி கயிறு. அப்படியா? ஆமா, நீ இத கட்டிக்கிட்டேன்னு வெயி, உனக்கும் எந்த திருஷ்டியும் படாது, அப்புறம் உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் எந்த திருஷ்டியும் படாது. என் மேல உங்களுக்கு இவ்ளோ அக்கறை இருக்கு பாட்டி? உன் மேல எனக்கு அக்கறை இல்லாம வேற யாருக்கு இருக்கும்? ஆலியா, Alright, thank you. Thank you. ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியா? என்ன? பண்ணல? இல்ல. சரி பரவாயில்ல விடு. இல்ல, சொல்லுங்களேன். நேத்து வரைக்கும் யார் என் மேல பழி போட்டாங்களோ, நான் ஒரு மர்டரர்னு சொன்னாங்களோ, எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் இருக்குன்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு அவங்களே வந்து என் கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல. இனிமே அதெல்லாம் எப்பவும் திரும்பி வராது. ஏன்னா நீ என் கூட இருக்க. தேங்க்யூ. என்னோட பேரு, என்னோட இமேஜ், என்னோட ரெப்யூட்டேஷனை காப்பாத்தினதுக்கு. இது பாரு, இதுக்கப்புறம் நான் என்ன ஆவேன்னு எனக்கு தெரியாது. பட் என்ன ஆனாலும் அதோட கிரெடிட் உனக்கு தான். இனிமே என் லைஃப், என்னோட ஒவ்வொரு மூச்சு மேலேயும் உனக்கு தான் அதிகாரம் இருக்கு. அப்படியா? முதல்லலாம் இல்லையா? இருந்தது, ஆனா இப்பதான் ரியலைஸ் பண்றேன். ஏய், என்ன பண்ற? ஏதோ இருக்கு. ஏதோ இருக்குன்னா என் ஹேர் ஸ்டைல டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். முடி ஏதோ பண்ணலங்க, ஏதோ இருக்கு. இருங்க இருங்க. இது தூசிங்க. ஓ, என்னோட ஹேர் ஸ்டைல கெடுக்கறியோன்னு நினைச்சேன். நான் ஏன் உங்க ஹேர் ஸ்டைல ஜெலஸ்? இது ஜெலஸா? இந்த ஸ்ப்ரேவை திறந்து கொடுங்களா, திறக்கவே மாட்டேங்குது. அப்ப கடையில போய் திருப்பி கொடுத்துற, அவ்வளவுதான். என்னங்க நீங்க இதுக்காக மறுபடியும் அங்க போகணுமா? யார் மேல அடிக்க போற? பப்ளி, என்ன பண்ணிருக்க? அதுவா, அது நான் வேணும்னே ஒண்ணும் பண்ணலங்க. நான் இப்ப க்ளீன் பண்ணிடுறேன். நல்லா க்ளீன் பண்ணுவ. எதுக்கு முதல்ல ஸ்ப்ரே அடிச்ச? நான் வேணும் பண்ணலங்க, சொல்றேன்ல. நீ பொறாம போடுற, அதனால தான் ஸ்ப்ரே அடிச்ச. ஆனா நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? இரு தொடாத. எதுக்கு ஸ்ப்ரே அடிச்ச சொல்லு. இங்க பாருங்க, நான் க்ளீன் பண்ணி விடுறேன், கொஞ்சம் இருங்க. நீ வேணும்னு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. என் ஹேர் ஸ்டைல கெடுக்கணும்னு பாத்துட்டு இருக்க. எல்லாத்தையும் கெடுத்துட்டல. நீங்க சொன்னீங்கல்ல, என்ன உங்க மேல எனக்கு தான் உரிமை இருக்குன்னு. அப்புறம் ஏன் ஏதோ பண்ண விட மாட்டேங்கிறீங்க? ஏன் மேல உரிமை இருக்குன்னு சொன்ன, என் முடி மேல இல்ல. முடி உங்களோடது தானே? முடி உங்களோடதுனா உங்க ஃபுல் பாடி மேல எனக்கு உரிமை இருக்கு. ஏய், பாடி மேல உரிமை இருக்கு, ஆனா என்னோட முடி மேல இல்ல. ஓகே ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் க்ளீன் பண்ணிடுறேன், ப்ராமிஸ். ஷூரா? கண்டிப்பா. க்ளீன் அடிச்சா? க்ளீன் ஆயிடுச்சு. உண்மையாவா? ஆயிடுச்சு. இப்போ ஏன் டர்ன். இங்க பாருங்க ப்ளீஸ், நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எங்க தப்பிச்சு இங்க போக பாருங்க ப்ளீஸ், பாக்குற? நான் சொல்றேன்ல ப்ளீஸ், என் ஹேர் ஸ்டைல கெடுத்துறாதீங்க. ரெடி ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சுங்க. பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும், அதுவும் ஏன் ஸ்டைல்ல. அப்படின்னா நீ என் கூட டான்ஸ் ஆடியே ஆகணும். வேற எதுவும் இல்லையே. டான்ஸ் மட்டும் பண்ணா போதும், ஆனா என் கால் மேல காலை வச்சுக்கிட்டு. ஆர் யூ சீரியஸ்? நான் அப்பப்பதான் சும்மா விளையாடுவேன், ஆனா இப்ப சீரியஸா தான் சொல்றேன். போலாமா? போய் டான்ஸ் ஆடலாம். இப்ப வீட்ல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, இப்ப எப்படி? அதுக்கு நீ யார பார்த்து பயப்படுற? இவங்கள பார்த்தா இல்ல என்ன பார்த்தா?
நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என் தலையில இருந்து கால் வரைக்கும் உனக்கு தான் உரிமை இருக்கு. அப்புறம் எதுக்காக பயப்படுற? நீ எனக்காக பிறந்திருக்க, நான் உனக்காக பிறந்திருக்கேங்கிற விஷயத்த எல்லாருக்கும் தெரிய வச்சிருவோம். நாம ஒருத்தர் எவ்வளவு விரும்புறோம், லைஃப் ஃபுல்லா விரும்பிக்கிட்டே இருப்போங்கிறத எல்லாருக்கும் புரிய வச்சிருவோம். டான்ஸ் ஜஸ்ட் ஒரு காரணம் தான். நான் உனக்கு நெருக்கமா இருக்கணும், அவ்வளவுதான். நான் இதே மாதிரி உன்னை பார்த்துக்கிட்டு எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க என்னடானா இப்ப இப்ப என்ன? இங்க இங்க பாருங்களேன், என்ன போக விடுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ், நான் போறேன். வேண்டானா போக மாட்டியா? ம்? இப்ப நீ இங்கதான் இருந்தாகணும். எதுக்கு அழுவுற நீ? நான் எங்க அழறேன்? அழுதுகிட்டு தான் இருக்க நீ. ஏங்க நான் எங்க அழறேன்? ஏய், இப்ப எதுக்கு அழற? ஆமா, நான் அழுதுட்டு தான் இருக்கேன். ஆனா எதுக்கு அழறேன்? ஏய், இது பாரு, நான் உன் கூட தானே இருக்கேன். ஆ, எல்லாம் சரியா போயிடும். ம். நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் இப்படியே சந்தோஷமா பார்க்கணும். நீங்க இந்த மாதிரி சந்தோஷமா இருந்தீங்கன்னா நான் கூட சந்தோஷமா போயிடுவேன். பாட்டி, இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. நீங்க இப்படி எல்லாம் பேசுனா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. நீங்க இன்னும் உங்க கொள்ளு பேர பசங்களோட விளையாட வேண்டியிருக்கு. என்ன? அதான் வீட்ல பசங்க இருக்காங்க, பண்டி, பப்ளி. அவங்க கிட்ட பாசமா பேசணும், மிரட்டணும். அவங்கள நீங்க தானே அடிச்சு வளர்க்கணும். அப்புறம் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரணும், வேர்ல்ட் டூர் கூட போகணும். அண்ட் யுவர் ஃபேவரட் அந்த ஆம்ஸ்டர்டாம்க்கு போய் டேய், உலகத்தை சுத்தி அதையெல்லாம் பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்னோட மொத்த உலகமே நீங்க எல்லாரும் தான். நீங்க ரெண்டு பேரும் தான். எனக்கு இதுதான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். என்ன என்ன பாக்குற? ஏன் அப்படி பாத்துட்டு இருக்க? எதுக்காக அப்படி பாக்குறேன்னு கேட்டுட்டு இருக்கல? என்ன பயமுறுத்துறியா? ஓவரா சீன் போட்டேன்னு வை, இந்த வேன்லயே வச்சு உன்னை கொன்னுடுவேன். புரியுதா? பாக்குறத நிறுத்து.
என்னையா இப்படிதான் வண்டியை ஓட்டுவாங்களா? சாரி மேடம், நாய் குறுக்க வந்துடுச்சு, அது மேல இடிக்க கூடாதுன்னு திருப்பினா அதான். சரி சரி ஓகே, என்னாச்சுன்னு போய் பாரு. இவன் எங்க போயிட்டா? என்னோட ரிவால்வர் இங்க பாருங்க. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவ தப்பிச்சு போயிட்டா. என்னோட ரிவால்வரையே எடுத்துட்டு ஓடிட்டா. வாங்க அவளை தேடுவோம், சீக்கிரம் வாங்க. உங்க 2 பேரையும் ஒன்னா கொல்றதுக்காக தான் விதி என்ன காப்பாத்திக்கிட்டே இருக்கா அபிஷேக் அண்ட் பிரக்யா. உன் புருஷனை கோர்ட் வேணா விட்டு இருக்கலாம், ஆனா நான் விட மாட்டேன். வெயிட் பண்ணிட்டு இருங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். தெரியுமா, இங்க வாங்கல. இங்க வாங்க. வரேன் இருங்க, வரேன். இங்க பாருங்க, வந்தவங்க எல்லாருமே உங்களை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. எங்களை விடுங்க பாட்டி, சித்தப்பா உங்களை கூப்பிடாரு, நீங்க போங்க. சீக்கிரமா வந்துருங்க. என்ன ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒண்ணுன்னு 2 சொல்லு. நீங்க எப்போ என் மேல கோவப்படவே கூடாது. உன் மேல நான் கோவப்படுவேனா? கோவப்படுவீங்க, ஆனா சொல்ல மாட்டீங்க. ஆனா எனக்கு எப்படியும் தெரிஞ்சிடும். உங்க கண்ணு சொல்லிடும். உங்க கண்ணு இப்படி பெருசு பெருசா ஆயிடும். நீ எல்லாரும் சுத்தி இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஸ்வீட்டா பேசுற. தனியா இருக்கும்போது வாயை கூட திறக்க மாட்டேங்கிறீங்க. தனியா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி இருந்தாலும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். நான் எப்ப உங்க கண்ணை பார்த்தாலும் அதுல எனக்கு அன்பு மட்டும்தான் தெரியணும். கம்ப்ளைண்டோ வெறுப்போ கோவமோ எதுவும் இருக்க கூடாது. ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா அந்த நாள் என் வாழ்க்கையோட கடைசி நாளா இருக்கும். அப்படின்னா அந்த கடைசி நாள் என்னைக்குமே வராது. என் கண்ணில் உனக்காக அன்பை தவிர வேற எதுவுமே தெரியாது. த்ரிஷா பாத்தியா, ஒரு விஷயம் கேட்கவா? ம், இன்னைக்கு த்ரிஷா கொடுத்த மாதிரி நீ ஃபேமிலிக்கு குட் நியூஸ் எப்போ கொடுக்கறதா இருக்க? உண்மையை சொல்லணும்னா எனக்கும் பிரபாஸ் ஜோன்ல இருக்கணும்னு தோணுது. உன்னை இன்னும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு வேணுங்கிறத நீ கேட்காமலே வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிரெக்னன்சில கூட குச்சி குச்சி ரக்கமா. நீங்க என்ன வேண்டாமா? என்ன? சரி வா, எல்லாரும் பிஸியா இருக்காங்க, நாமளும் பிஸி இல்ல ஆயிடலாம். அதெல்லாம் இல்ல, பாட்டி கூப்பிடுறாங்க, ஒழுங்கா வாங்க. இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே. யாருங்க? வீர் பிரதாப், நீ 1 செகண்ட் நீங்க ஏறே, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, இங்க பாரு, மொத்த ஜூஸையும் குடிச்சிடணும். ஓகே ஓகே. வாட்? ஆமா பிரபா, லேடி இன்ஸ்பெக்டரோட பிஸ்டல் எடுத்துட்டு அங்கிருந்து ஓடிட்டா. நீ எதுக்கும் பயப்படாத, நான் எல்லா போலீஸையும் அலர்ட் பண்ணி வச்சிருக்கேன். சில போலீஸ் உங்க வீட்டுக்கு கீழே பாதுகாப்புக்கு போட்டிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்க. ஷோர். நான் உன்கிட்ட சொன்னலடா, த்ரிஷா விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு. இப்ப நீதான் ரொம்ப ஷூரா இருக்கணும். த்ரிஷா நல்லா இருக்காளா இல்லையாங்கிற விஷயத்துல. அப்புறம் இந்த ஆபீஸ் கால்ஸ் எல்லாம் இன்னில இருந்து ஃபுல்லா க்ளோஸ். என்னடா அப்படி பாக்குற? சரியா தானே சொல்றா அவ. இன்னில இருந்து எந்த வேலையா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீ த்ரிஷாவை பாத்துக்க போதும். அண்ட் இன்னில இருந்து நீ என் போனை மட்டும் தான் எடுக்கணும். ஓகே அபி, இன்னொரு முக்கியம். ஏய், நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இப்ப மட்டும் 2 நிமிஷம் நீ த்ரிஷாவை தனியா விட்டுட்டு வந்திருக்க. இல்ல பிரியா, பாருடா, ஏதாவது அர்ஜென்சி இருந்தாலே தவிர நீ த்ரிஷா விட்டு எங்கேயும் போக கூடாது. ஒரு விஷயம் நான் சொல்றத கேளுங்களேன். இது ஒன்றும் ஆஃபீஸ் கால் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தது. வீர் பிரதாப் ஃபோன் பண்ணிருந்தான். அது வந்து அந்த சிமோனிகா தப்பிச்சிட்டாளா? அவங்க அவளை பொருளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது லேடி போலீஸோட பிஸ்டல் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாளா? ஆனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை உடனே அலர்ட் பண்ணிட்டான். நம்ம வீட்லேயும் செக்யூரிட்டி ஹையர் பண்ணிருக்கு. அவன் இங்கே வரமாட்டான். அந்த மாதிரி எப்படி நடந்துச்சு? அவ எப்படி தப்பிச்சா? பிரக்யா, நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும் பிரபா? அவ போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சிருக்கா. அவ என்ன வேணாலும் பண்ணுவா. பிரக்யா, அவளால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. இல்ல, அந்த சிமோனிகா கண்டிப்பா நம்ம வீட்ல எதையாவது. இப்ப அவன் நமக்கு மட்டும் எதிரி இல்ல, போலீஸ்க்கும் எதிரி தான். அவன் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்தாலும் போலீஸ் அவளை பிடிச்சிருவாங்க.
இப்போ நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஒருவேளை நீ இப்படி இருக்கிறத த்ரிஷா பார்த்தானா அவளும் தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவான். கம் ஆன் நவ் கைஸ், cheer up. நீங்க எல்லாரும் ஆமாண்டா. எங்க போயிருந்தீங்க? வரவங்க எல்லாரும் உங்களை தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. யார் கேட்டுட்டு இருந்தாங்க? எல்லாரும் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்ட்டி நடக்குதுல்ல? என்ன தோக்கடிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல கொண்டாடுறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க மரண ஒலி கேட்க போகுது. இப்ப சிரிச்சிட்டு இருக்க இந்த முகம் எல்லாம் அபியோட சாவுக்கு அப்புறம் அழ போகுது. அப்புறம் இவனோட அந்த 6 உயிர் காதலி பிரக்யா அபிஷேக்க பார்த்து துடிச்சு துடிச்சு சாக போறா. அபி, இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். ஏற்கனவே இத அந்த யமன் குறிச்சு வச்சுட்டான். அந்த கடவுளே வந்தாலும் இன்னைக்கு உன்னை காப்பாத்த முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். ஓ ஓ ஓ, இப்போ நான் பிரபா த்ரிஷா குழந்தைக்கு பேர் வேற வைக்கணுமா? இல்லங்க, நீங்க பேர் வைக்க கூடாது. பிரபாவும் த்ரிஷாவும் தான் வைப்பாங்க. வாட் நான்சென்ஸ்! நான் குழந்தையோட பெரியப்பா. கோர்ட் எனக்கு ஃபேவரபிளா ஜட்மெண்ட் கொடுத்த அன்னைக்கு தான் அவனோட வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. அண்டர்ஸ்டுட்? அப்படியெல்லாம் கிடையாது. பசங்களுக்கு பேரு அம்மா அப்பா தான் வைப்பாங்க. ஓ ஷைக்ஸ். ஓகே, அப்ப நான் நம்ம குழந்தை பேரை யோசிக்கிறேன். அப்படியா? சொல்லுங்க. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆல்ரெடி டிசைட் பண்ணது தானே. அது உனக்கும் தெரியும். அபிக்யா. ரொம்ப அழகான பேரு. ஆனா ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது, அது பையனோட பேரா இல்ல பொண்ணோட பேரான்னு. நீயே சொல்லு, யார பத்துக்கலாம், பையனையா பொண்ணையா? நீங்க காலையில இருந்து என்னையே இதே கேள்வியை கேக்குறீங்க. சும்மா கேக்குறேன், சொல்லு. அதை என்னால எப்படி சொல்ல முடியும், பொண்ணா பையனான்னு? ஆனா என்னால சொல்ல முடியும். அப்படியா? சொல்லுங்க. 100% பொண்ணு தான் பிறக்கும். ஏ, எனக்கு பையன் தான் வேணும். அம்மா தாயே, வேணாமா, எனக்கு பையன் வேண்டாமா. பையன் ஒருவேளை என்ன மாதிரி இருந்தா வை, அவ்வளவுதான், தாங்கவே முடியாது. பையன் வேண்டவே வேண்டாம், எனக்கு பொண்ணு தான் வேணும். கியூட்டா, உன்ன மாதிரி அழகா இருக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூவா? நான் நம்ம பொண்ணு அபிக்யாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க தான் சொன்னீங்கல்ல என்ன மாதிரின்னு. உன்ன மாதிரி. அவ உன்னை விட அழகா இருக்கலாம், உன்னை விட கியூட்டா இருக்கலாம், உன்னை விட ஸ்வீட்டா இருக்கலாம், உன்னை விட லவ்லியா இருக்கலாம். ஒருவேளை பையனா இருந்தா ம். அவனுக்கு பேரு நான் அபிக்யான்னு வைப்பேன். என்ன பேர் அது? அபிக்யான். நல்லாவே இல்ல. ஏங்க, நல்லதானே இருக்கு. நல்லா இருக்கா? அபிக்யான். தெரிவச்சுக்க, இஸ்ரோல விடுற ராக்கெட் பேரு மாதிரி இருக்கு. அவன ராக்கெட்டா? நீங்க வாங்க 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 என் குழந்தைங்களா, உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். ஆஹா, போச்சுடா. என்னாச்சு? என்னாச்சுன்னா பாட்டி ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதுக்கு? சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்துட்டு தானே இருக்கேன். ஸ்டேஜ்ல என்ன உங்க தொல்லை தாங்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி என்ன மாட்டி விட்டுருவாங்க. ஏங்க, ம், ம், ம். நீங்க 2 பேரும் முதல்ல இங்க வாங்க. நாம நல்லதையும் கெட்டதையும் பகிர்ந்துக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா சோகத்தை பகிர்ந்துகிட்டா சோகம் கம்மியாகும், சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டா சந்தோஷம் இன்னும் அதிகமாகும். அதனால நான் இன்னைக்கு உங்க எல்லாரும் கூடயும் என்னோட சந்தோஷத்தை, அதாவது வருங்கால சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். பாட்டி, ஆட இருமா, ஒண்ணும் இல்ல, இவங்க எல்லாரும் நம்ம ஆளுங்க தானே, நம்மளோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட நாம எதுக்கு மறைக்கணும்? இவங்க எல்லாருக்குமே சொல்லித்தான் ஆகணும். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்னோட இந்த சின்ன மருமக இருக்கால, பிரபாவோட மனைவி, அம்மா ஆக போறா. அடடே, வாவ் வாவ், சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் ம். அப்புறம் இவங்க 2 பேரும் அபி, பிரக்யா. இவங்க கூட எனக்கு பேர குழந்தைய கொடுக்கிற முயற்சியில தான் இருக்காங்க.
இன்னைக்கு நாளே சரியில்லை. ஆலியா பிரபாக்கு பிறக்க போற குழந்தைய நினைச்சு கவலைப்படுறா. இங்கன்னா இவங்க பெத்துக்க போறாங்கன்னு நினைச்சு கவலைப்படுறேன். பாட்டி ஏன் எல்லாரும் முன்னாடி எம்பாரஸ் பண்றீங்க? உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லவா? ஆக்சுவலி பிரக்யாவுக்கு கூட தெரியாத விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ.